अस्सलामुअलैकुम वेलकम टू शादुर किचन। இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரெஸ்டாரன்ட் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ்। வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க। அதுக்கான இன்கிரிடியன்ட்ஸ் பார்த்துடலாம்। இப்போ ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க। இப்போ முதல்ல நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக 2 லிட்டர் தண்ணி எடுத்துருக்கேன்। அதில் 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்। வேகும்போது ஒன்றுத்துக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன்। மூடி போட்டுக்கலாம்। நல்லா கொதிக்கணும் தண்ணி, பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு, இந்த மாதிரி இருக்கணும்। இப்போது 200 கிராம் நூடுல்ஸ் ஹக்கா நூடுல்ஸ் வாங்கிக்கோங்க, க்ரஷ் பண்ணி லைட்டாக உடைச்சி சேர்த்துக்கிறேன்। மூடி போடக்கூடாது, அப்படியே வேக வைக்கணும்। லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு வேக வைக்கணும்। பாருங்கள், நீங்கள் பேக்கெட் வாங்கினீங்கன்னா அது பேக்கெட் பின்னாடியே போட்டிருக்கோம் எவ்வளோ நேரம் குக்கிங் டைம்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க। இது எனக்கு கரெக்டாக இருக்குது। அவ்வளோதான், வடிகட்டிக்கிறேன்। வடிகட்டிட்டு ஒரு தண்ணி அலசிக்கோங்க, பச்சை தண்ணியில், அதையும் வடிகட்டிக்கலாம்। இப்போ வடிகட்டியாச்சு, பாருங்கள் நூடுல்ஸ் கரெக்டாக இருக்குது। இப்போது ஆற வைக்க போகிறோம்। ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஒரு வாட்டி இப்படி கலந்து விட்டுக்கோங்க। பாருங்கள் இப்படி ஒரு வாட்டி கலந்து ஆற விட்டுருங்க। இப்போது வெஜ்ஜீஸ் சாட் பண்ணலாம்। கடாய் வச்சுக்கோங்க, அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன்। வெஜ்ஜீஸ் ரொம்பலாம் வேக வேண்டாம், லைட்டாக அது ஃப்ரை ஆகணும்। எண்ணெய் சூடானதும் நல்லா பொடியாக சாப் பண்ண பூண்டு சேர்த்துக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன்। நல்லா பொரிஞ்சதும் 1/2 கப்பு வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன்। வெங்காயத்தாளோட வெங்காயம் மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன், அந்த கிரீன்ஸ் நடுவில் சேர்த்துக்கலாம்। இது லைட்டாக வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன்। வெஜ்ஜீஸ்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், அது லைட் டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்த உடனே நம்ம பின்னாடி எல்லா வெஜ்ஜீஸும் சேர்த்துக்கலாம்। அவ்வளோதான்। இப்போ 50 கிராம் கேரட் சேர்த்துக்கிறேன்। இப்போ நீளமாக இப்படி நறுக்கிக்கோங்க, எவ்வளோ மெலிசாக நறுக்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம்। அடுத்து 100 கிராம் கோஸ் சேர்த்துக்கிறேன், அதுவும் நீளமாக கட் பண்ணிக்கோங்க, மெலிசாக கட் பண்ணிக்கோங்க। அடுத்து கேப்சிகம் 40 கிராம் சேர்த்துக்கிறேன், 40। அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தாளுடைய கிரீன்ஸ் மட்டும் சேர்த்து ஒரு வாட்டி எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க। வெஜ்ஜீஸ் ரொம்ப வதங்கணும்னு சொல்லிட்டு இல்லை, 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன்। நூடுல்ஸ் வேக வைக்கும் போது கூட உப்பு சேர்த்தோம், பார்த்து சேர்த்துக்கோங்க। இதில் ஒரு வாட்டி கலந்துக்கோங்க, இப்படி டாஸ் பண்ணிக்கோங்க। இப்படி ஒரு வாட்டி டாஸ் பண்ணிக்கிறேன்। அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன், 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன்। பெப்பர் 1 ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம்। அவ்வளோதான், இதுக்கான ஸ்பைசஸ்லாம் முடிஞ்சிருச்சு। 1/4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன்। வெங்காயத்தாளுடைய கிரீன்ஸ் மிச்சம் இருக்கிறத சேர்த்துக்கலாம்। எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க। திருப்பியும் சொல்கிறேன், ரொம்ப வதங்கக்கூடாது வெஜ்ஜீஸ் இதுக்கு। அவ்வளோதான், குக்கிங் முடிஞ்சிருச்சு। நம்ம வேக வச்சு ஆற விட்டுருந்த நூடுல்ஸை இப்போ இதில் சேர்த்துக்கலாம்। பாருங்கள் எவ்வளோ உதிரியாக தனியாக வந்திருக்கு। அவ்வளோதான், எல்லாத்தையும் கலந்து ஒரு வாட்டி டாஸ் பண்ணிக்கிறேன்। மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த மாதிரி பண்ணுங்கள்। நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் ரெடி। ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் வெஜ் ஹக்கா நூடுல்ஸ் இனி வீட்லேயே நான் சொன்ன மாதிரி
செஞ்சால் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே ஃபீல் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.